செகண்ட் மேட்ச் மதுரை பேந்தர்ஸ் விசஸ் காஞ்சி வாரியர்ஸ். அதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பரத். அதில் ஒரு போடுற சரண் பாலாஜி ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் பிரேம் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் சரண் பாலாஜி டு பிரேம். அகைன் ஒரு சென்சிபிளான பிளே, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, மிஸ் ஃபீல்டுங்க அங்கே. அகைன் ஒன் மோர் சிங்கிள். தேர்ட் பால் சுஜித்கான ட்ரை, பட் கரெக்டான மீட் அமையல. அவுட்டுக்கான அப்பீலிங்க பண்ணுறாங்க. போகிறாங்க என்னன்றதை பார்ப்போம். அம்பையர்ஸ் பேசி நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் டாட் பால் மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் சரண் டு பரத். சுஜித்கான ட்ரை அகைன். இந்த முறையும் மீட் ஆகலை. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரேம். ஒரு சின்ன பவுன்சரோட அந்த பால் பார்த்து அழகாக ப்ளே பண்ணியிருக்கார். லெக் கட் முறையில் ஒரு சிங்கிள் அகைன். ஃபைனல் பால் ஆஃப் ஓவர். நல்ல ஒரு பால், சான்ஸ் ஃபார் இல்லைங்க, ஓடலை, காலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. டன் பாலோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காருங்க மதுரை அணிக்காக. சரண் முதல் ஓவர் முடிவில் 4 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவரை போடுறதுக்காக பவுலர் சுரேஷ், அந்த அணியோட கேப்டன் அண்ட் ஐகான், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரேம் டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்லோ ஃபுல் கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. லாங்கில் நல்ல ஃபீல்ட் இருந்ததால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் தாங்க. தேர்ட் பால் ஸ்லோயர் பால். இந்த முறை பேட்ஸ்மேன் நல்லா வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காரு. ஆஃப் சைட் திசையில் ஒரு சிங்கிள். தொடர்ந்து ஃபீல்டர் கௌதம் கிட்ட இருந்து மிஸ் ஃபீல்டை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளே, ஃபீல்டர் கைக்கு போகுது, சான்ஸ் ஃபார் ரன் அவுட். இல்லைங்க, பால் டைரக்ட் த்ரோ அடிச்சாங்க. கண்டிப்பாங்க விக்கெட்டுக்கான வாய்ப்பு, பட் மிஸ் ஆயிருக்கு. இந்த முறை ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் சுரேஷ் பரத். சுஜித்கான ட்ரை மீட் ஆகல, மேலே தாங்க பட்டிருக்கு. டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளே, கேப்ல ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுளா இருக்கும். ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி ரன் அவுட்டா மாறுமா? இல்லைங்க, 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 9 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் காஞ்சி வாரியர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கங்கா அண்ட் பிரேம். ஃபர்ஸ்ட் பால் கங்கா டு பிரேம். சுஜித் ட்ரை பண்ணாரு, நல்ல வைட். ஃபர்ஸ்ட் பால் சரி பால். நல்ல ஸ்டாப் அங்க கீப்பர் ராகுல் கிட்ட இருந்து. இந்த முறையில் ஒரு குயிக் சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பரத். பேட்ஸ்மேன் சுவிட்சுக்கு திரும்ப வைட் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுக்கான வைடுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளே, நல்ல ஒரு ஸ்கொயர் கிடையாது. ஃபீல்டர் கிட்ட தடுமாற்றம். சரண் பாலாஜி பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. அகைன் டபுள் கிடைச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் பால் மீட் ஆயிருக்கு, பட் நல்ல ஃபீல்டுங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஸோ விண்ட் வந்து நல்ல ஆஃப் சைட் திசையில தான் வீசிட்டு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்றதுக்காக தான் ஸ்விட்சுக்கு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பிரேம். நல்ல பால். நெக்ஸ்ட் பால் ஷாட், நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்ல. டபுள் கான காலிங்க. ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங் இங்க. ஃபைனல் பால் ஷாட், ஒன் மோர் நல்ல ஷாட் இங்க. 2 ஓடுவாங்க. சான்ஸ் ஃபார் டபுள் தாங்க. கண்டிப்பா தாராளமா ஓடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இங்க. 2 இதோட அந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஃபோர்த் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரண் பாலாஜி. 3 ஓவர் முடிவு 19 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுறாங்களான்னு பார்ப்போம். முதல் பாலே டாட் பாலுங்க இங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட். செகண்ட் பால் நம்ம லெக் சைட் திசையில போயிருக்கு. நல்லா கலெக்ட் பண்ணி த்ரோ அடிச்சிருக்காரு ஃபீல்டர். ஓடிட்டாங்க. டபுளிங்க. தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காரு. நல்ல ஷாட், பட் ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர் இருக்கிறதால ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரேம். ஈஸி கேட்சுங்க.
சின்ன பவுன்சர். பேட்ஸ்மேன் மடக்கி ஆடலான்னு பார்த்தாரு, பட் ஃபீல்டர் கையிலே போய் இறங்கி இருக்கு. நல்ல கேட்சுங்க சுரேஷ் ப்ரோ கிட்ட இருந்து. பிரேம் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. முதல் விக்கெட் இழப்புங்க காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாபு ஸ்ட்ரைக்ல. சரண் பாலாஜி டு பாபு. பெரிய ஸ்விங் பட் மிஸ் ஆயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் பால். நல்ல பால். ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர் இருக்காரு. ஸோ சிங்கிள் தாங்க இது. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு. 4 ஓவர் முடியல 23 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் காஞ்சி வாரியர்ஸ். 5வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் போல சுரேஷ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாபு ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்துருக்காரு. ரன் அவுட்கான சான்ஸ் காலிங்க. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. சிங்கிள். செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல பரத். வைடுங்க. 3 பால். செகண்ட் பால். ஆடி இருக்காரு. ஸ்டிக் மேல வந்திருக்கு. டாட் பாலுங்க இது. நெக்ஸ்ட் ஒன். ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். நெக்ஸ்ட் பால். விக்கெட் வேரியேஷன்ல போட்டிருக்காரு. மடக்கி ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போது ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுதுங்க. அழகா அதை யூஸ் பண்ணி டபுளா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட். நல்லா அடிங்க. கேட்ச் ஆகுமா? எடுத்திருக்காருங்க சஞ்சய் கிட்ட இருந்து. நல்ல கேட்ச். பரத் தன்னோட விக்கெட் வெளியேறாருங்க. ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் லக்ஷ்மன். ஃபுல் டாஸ் பால். மடக்கி ஆடி இருக்காருங்க. சான்ஸ் ஃபார் டபுள்ங்க. ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த டபுளோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடியல 29 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் காஞ்சி வாரியர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் நரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாபு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. குத்தி நின்று வந்த பால் வாட்ச் பண்ணி நல்ல ஷாட்டிங்க பாபு கிட்ட இருந்து. முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக. செகண்ட் ஒன். அகைன் ஒன் மோர் நல்ல ஷாட். இந்த முறையும் ஆறாகுமா? இல்ல கேட்சுங்க. நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காருங்க. பாபு ப்ரோ தன்னோட விக்கெட் வந்து வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் கண்ணா ஸ்ட்ரைக்ல. அவருக்கான 3வது பால். டாட் பால். 4th ஒன். எக்ஸைட் திசையில் ஆடி இருக்காரு. பெரிய கேப். சான்ஸ் ஃபார் டபுளா இருக்குமா? 2வது ரன்னுக்கான முயற்சி. ஓடி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. 5th ஒன். நல்ல ஷாட் பட் இதுவும் ஃபீல்டர் இருக்காங்க. இந்த முறை சிங்கிளுக்கான சான்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் தான் கையில போனா ஓட முடியாது. ஃபீல்ட் ஆனா தான் ஓட முடியும். ஒரு ரன். ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் லக்ஷ்மன். நல்ல ஒரு ஷாட். சான்ஸ் ஃபார் 6 இருக்குமா? 6ங்க. 6 லக்ஷ்மனோட பேட்ல இருந்து இந்த இன்னிங்ஸோட ஃபைனல் பால்ல ஒரு 6. இதோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 45 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் காஞ்சி வாரியர்ஸ். 46 அடித்தா இங்கே டீம் மதுரை பேந்தர்ஸ் வெற்றி பெறுவாங்க. மதுரை வெர்சஸ் காஞ்சிபுரமோட செகண்ட் இன்னிங்ஸ் 45 ரன் அடித்தா வெற்றி பெறலாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட தொடங்கியிருக்காங்க. பவுலர் பாபுவோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டேனி. டாட் பாலுங்க. தேர்ட் பால். ஒரு சிங்கிளுங்க இது. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ராகுல். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் இருக்காருங்க லக்ஷ்மன். அங்க ஒரு டபுளுக்கான காலுங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால். இன்னும் நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க. மீண்டும் ஒரு டபுள் தான் நினைக்கிறேன். ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 2 ரன்னை. நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. நல்லா போட்டிருக்காரு இந்த பாலை பாபு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல டீம் ஸ்கோர் 6ங்க. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் பரத். பால் மேல பட்டு போயிருக்குங்க பாலு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல். சிங்கிளுங்க லெக் பைல. நெக்ஸ்ட் பால். கட் பண்ணி விட்டுருக்காருங்க ஆஃப் சைடில். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க.
பவுண்டரி கிடைக்குமா? இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. ஒரு டபுளுங்க டேனி பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. பரத் வைடு கொடுத்துருக்காருங்க அம்பையர். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. சரி பால் அகைன். ஒரு டபுளுக்கான சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைட். நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 14ங்க. 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கண்ணா. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒரு சிங்கிளுங்க. செகண்ட் பால் வைடுங்க. பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? கேட்சுங்க. ராகுல் அவரோட விக்கெட் அளந்து வெளியேறாருங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிள் டபுளுக்கான வாய்ப்புங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங், குயிக்காக ஓடிட்டாங்க 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் இன்னும் ஆஃப் சைடில் ஒரு அடி. இதுவும் ஒரு சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. டேனி பேட்ல இருந்து பவுண்டரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரிங்க. இந்த இன்னிங்ஸோட பவுண்டரிங்க டேனி பேட்ல இருந்து. 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் லக்ஷ்மணன். ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ்ஸுங்க பரத் கிட்ட இருந்து. கேட்ச் டிராப் நல்லா போட்டிருக்காருங்க. முதல் பாலே கேட்ச் டிராப்போட இந்த ஓவர் தொடங்கிருக்குங்க. ஓவரோட செகண்ட் பால் சிங்கிள் டாட் பாலுங்க. லெக் பைல ஒரு சிங்கிளுங்க இது. அவரோட தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. டேனி பேட்ல இருந்து ஆறுங்க. நல்ல ஒரு அடி. நல்ல ஷாட் டேனி பேட்ல இருந்து. தனது டீமுக்காக 6 அடிச்சு கொண்டுள்ளார். பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. நல்ல அடி. பவுண்டரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரியா? இல்லங்க, தடுத்துருக்காருங்க பவுண்டரிய. போலியா ஒரு ட்ரிபிளுங்க. பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் நல்ல கிச்சு கிச்சு ஒரு ரன். ஒரு சிங்கிளுங்க. லெக் பை முறையில் ஒரு சிங்கிள். அதோட இந்த ஓவர் முடியுது. சாரிங்க, இன்னும் ஒரு பால் இருக்கு. நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. இல்லைங்க, சிங்கிள் லெக் பைல. ஓவர் 3 ஓவர் 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 35ங்க. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் பாபு. அவரோட ஃபர்ஸ்ட் பாலே நல்லா அடிங்க டேனி பேட்ல இருந்து. ஒரு சிங்கிள் தாங்க கிடைக்கும். ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. செகண்ட் பால் டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல பின்னாடி அப்படியே தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் 4ங்க. பவுண்டரிங்க. 4 ரன். பேட்ஸ்மேன் சுரேஷ் பேட்ல இருந்து பவுண்டரி. அவரோட நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் முறையில இருக்காரு. சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டேனி. நல்ல பால். கேட்ச் விக்கெட். அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் டேனி அவரோட விக்கெட் அளந்து வெளியேறாரு. பரத் அந்த கேட்ச் எடுத்திருக்காருங்க கீப்பரா இருந்து. அவரோட லாஸ்ட் பால் வைடுங்க. அகலப்பந்து. ஃப்ரீ பால் நல்ல தடுப்புங்க. ஆடல டாட் பாலா மாதிரி இருக்குங்க இது. 5 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 42ங்க. லாஸ்ட் ஓவருக்கு 3 ரன் அடிச்சா வெற்றி.
லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பரத். ஃபர்ஸ்ட் பால் நல்ல கதி கதிங்க கேப்ல தட்டி விட்டாரு. 2 ரன்லாம் ஓடுறான். சால்ட்டா ஓடுறான் 2 ரன். ஒன்னும் மிஸ் பண்ணா 3 ரன் ஓட்டாங்க. மேட்ச் வின்னுங்க. 3 ரன் ஓட்டாங்க தட்டி விட்டு. 3 ரன் ஓடி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க மதுரை அணி. 5.1ல 45 ரன்னை சேஸ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் சீக்கிரமா